வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலுவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆஸ்திரேலியா செல்லும் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் ரோஹித் சர்மா சேர்ப்பு. தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்திக்கு பதில் சேலம் வீரர் நடராஜனுக்கு T20 அணியில் இடம். விருதுநகர், மதுரை மாவட்டங்களில் வாழ்வாதாரத்துக்காக பிற தொழிற்சாலைகளை உருவாக்கலாமா? 4 வாரங்களுக்குள் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, டிப்ளமோ போன்ற மருத்துவ மேற்படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு. அரசாணை பிறப்பிக்கப்பட்டதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். பெரம்பலூர் மாவட்டத்தில் கோழிப்பண்ணையில் 474 டன் வெங்காயம் பதுக்கல். 4 பேர் மீது வழக்கு. தீபாவளி நெருங்குவதால் அதிக விலைக்கு விற்க திட்டமா என விசாரணை. விருத்தாச்சலம் கிளைச்சிறையில் முந்திரி வியாபாரி செல்வமுருகன் மரணமடைந்த விவகாரம். காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோர் மீது கொலை வழக்கு பதிய கோரி உயர்நீதிமன்றத்தில் மனைவி மனு. திருச்சி, தூத்துக்குடி போன்ற காற்று மாசு உள்ள நகரங்களில் பசுமை பட்டாசுகளை மட்டுமே வெடிக்க வேண்டும். சென்னை உள்ளிட்ட மற்ற பகுதிகளில் 2 மணி நேரமே பட்டாசு வெடிக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடனின் வெற்றியை ஏற்க சீனா மறுப்பு. தன்னைத்தானே வெற்றியாளராக அறிவித்துக் கொண்டதாக குற்றச்சாட்டு. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் செவ்வாய்க்கிழமை எண்ணப்பட உள்ள நிலையில் சுமார் 15,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பீகாரில் உள்ள 243 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கிய தேர்தல் 3 கட்டங்களாக நடைபெற்று முடிந்தது. இதையடுத்து வாக்குகள் எண்ணும் பணி செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. முதற்கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. அம்மாநிலத்தில் மொத்தமுள்ள 38 மாவட்டங்களில் கிழக்கு சாம்பிரான், கயா, ஷிவான், பெகுசாராய் ஆகிய 4 மாவட்டங்களில் மட்டும் தலா 3 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தலைநகர் பாட்னாவில் உள்ள 14 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் ஒரே மையத்திலும், பிற மாவட்டங்களில் 57 மையங்களிலும் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. வாக்குகள் எண்ணும் மையங்களில் பத்திரிகையாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்காக தலா 2 கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. துணை ராணுவப் படை, பீகார் காவல்துறை, வெளிமாவட்ட காவல்துறை ஆகியோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மக்கள் கூடுவதை தடுக்க 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரும் அதிகாரிகள், கட்சி முகவர்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும், கிருமிநாசினி பாட்டில்கள், கை கழுவ தேவையான தண்ணீர் உள்ளிட்டவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் ஒவ்வொரு சுற்று முடிவுகளும் மைய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் திரையில் வெளியிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வன்முறையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. ஆட்சி அமைக்க குறைந்தபட்சம் 122 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் லாலு பிரசாத் யாதவ் மகன் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான மகாகட் பந்தன் கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றும் என கூறப்பட்டுள்ளது. டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பட்டாசு வெடிக்க தடை விதித்துள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயம் காற்று மாசு குறைவாக உள்ள நகரங்களில் பசுமை பட்டாசுகள் வெடிக்க அனுமதி அளித்துள்ளது. பட்டாசுகள் வெடிப்பதால் ஏற்படும் காற்று மாசுவால் கொரோனா பரவல் மேலும் அதிகரிக்கும் என கூறி அவற்றுக்கு தடை விதிக்க வலியுறுத்தி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் 23 மாநிலங்கள் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பியது. வாதங்கள் முடிவடைந்த நிலையில் நீதிபதி ஆதர்ஷ்குமார் கோயல் தலைமையிலான அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. இதில் டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை பட்டாசு விற்பனை மற்றும் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் காற்றின் தரம் மோசமாக இருக்கும் நகரங்களில் நவம்பர் 30ஆம் தேதி வரை பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காற்று மாசு மிதமாகவும் குறைவாகவும் உள்ள நகரங்களில் தீபாவளி, கிறிஸ்துமஸ், புத்தாண்டு போன்ற பண்டிகை காலங்களில் நிர்ணயிக்கப்பட்ட 2 மணி நேரத்தில் பசுமை பட்டாசுகளை வெடிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காற்று மாசு அதிகம் கொண்ட நகரங்களாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ள திருச்சி, தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் பசுமை பட்டாசுகளை வெடிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வெளியிட்டிருந்தார்கள் என்றால் நாங்கள் கொள்முதலை பார்த்து வாங்கியிருப்போம். ஒன்லி கிரீன் ஃபயர் ஒர்க்ஸ் மட்டும் வாங்கியிருப்போம். எங்கள்கிட்ட ஒரு 30%
கிரீன் ஃபயர் ஒர்க்ஸ் வந்து 70% கிரீன் ஃபயர் ஒர்க்ஸ் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஒரு 30% கிரீன் ஃபயர் ஒர்க்ஸ் இல்லாததும் நாங்கள் வச்சுருக்கிறோம். இப்போ அதை விற்கிறதுக்கு எங்களுக்கு சில வித கஷ்டங்கள்லாம் இருக்குது. இதை முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தீர்ப்பு வந்து வரவேற்கக்கூடியது தான். தேசிய தீர்ப்பை வந்து கிரீன் பட்டாசு தான் வெடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கேன். இப்போ நான் ஒரு 2-3 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். இப்போ என்ன செய்கிறதுன்னு புரியல. வரவேற்கத்தக்கதான் இந்த தீர்ப்பு. ஆனால் இப்போ அந்த வீட்டில் என்ன அந்த பசங்களுக்கு அந்த பட்டாசு கொடுக்குறதா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். முன்கூட்டியே சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்படி நீங்கள் பார்த்து தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து முடிவெடுக்க பெற்றோர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் இணையவழி வாயிலாக கற்பது மாணவர்களுக்கு முழு நிறைவினை அளிக்காது என்பதால் பள்ளிகளை திறக்க அரசு முடிவெடுத்தது. 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் நவம்பர் 16ஆம் தேதி முதல் பள்ளிகளில் வகுப்புகள் நடத்தப்படும் என அரசு அறிவித்தது. இதற்கு எதிர்க்கட்சிகள், பெற்றோர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதன் காரணமாக பள்ளிகள் திறப்பு குறித்து நவம்பர் 9ஆம் தேதி பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள், தனியார் பள்ளி நிர்வாகிகளிடம் கருத்து கேட்கப்படும் என அரசு தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து இன்று தமிழகம் முழுவதும் சுமார் 12,000 உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் கருத்து கேட்கப்பட்டது. விண்ணப்பத்தில் பள்ளிகள் திறக்கலாமா வேண்டாமா என்பது குறித்தும், பள்ளிகள் திறக்க வேண்டாம் என்றால் அதற்கான காரணங்கள் குறித்தும் பெற்றோர்கள் குறிப்பிட்டனர். ஆன்லைனில் படிக்கிறதுனால அவங்க டக்குன்னு வந்து லைன் கிடைக்கிறதில்ல, நெட்வொர்க் ப்ராப்ளம் நிறைய வருது. அதுவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் வெளியில் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாலும் ஆசிரியர்கிட்ட படிக்கிற மாதிரி வராது. இருந்தாலும் நிறைய குறிப்பெல்லாம் சொல்லுவாங்க. 9வது 8வது அந்த மாதிரினா விட்டுடலாம். 12ஆம் வகுப்பு படிக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அனுப்பிவிடலாம் தான் நினைக்கிறோம். மெயின்டெனன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நான் கரெக்டாக அனுப்பிவிடுவோம். இல்லாட்டியும் யோசிக்க வேண்டியதாக இருக்கும் அனுப்புறதுக்கு. பசங்க வந்து ஸ்கூலில் வந்து தண்ணி ஷேர் பண்ணுவாங்க, ஒருத்தர் மீல்ஸ் ஷேர் பண்ணுவாங்க, வாட்டர் ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது எதனா எஃபெக்ட் யாருக்கு என்ன வரும்னு சொல்ல முடியாது. அதனால் குழந்தைங்க எஃபெக்ட் ஆகும் சார். இல்லை, ஒழுங்கான சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோன்னு சொல்லி ஸ்கூல்ஸில் அரசாங்கம் சொல்கிறாங்க சார். எவ்வளோ தான் சோஷியல் மெயின்டைன் பண்ணாலும் பசங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். அதனால தான் சார் இப்போதைக்கு தேவையில்லை சார். சென்னை அசோக் நகரில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் ஆய்வு செய்தார். பின்னர் பேசிய அவர், எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல் பெற்றோர்கள் சுதந்திரமாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றார். கோவையில் 550 உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் பெற்றோர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. பள்ளிகளில் தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது கடினம் என்றும், நாள் முழுவதும் முகக்கவசம் அணிவது கடினம் என்றும் தெரிவிக்கும் பெற்றோர்கள் பள்ளிகள் திறப்பை சில காலம் ஒத்திவைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். மழை காலம் அல்லது பனிக்காலமாக இருக்கிறதுனால தற்போதைக்கு அதாவது ஜனவரி வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போட்டால் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா அந்த தொற்று பிரச்சனையை வந்து தொடராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் அது சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன். பட் சம்மர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கூட அது வரைக்கும் பார்த்துட்டு ஸ்கூல் ஹவர்ஸில் கண்டினியூஸாக தே ஹாவ் டு வேர் த மாஸ்க். அது முடியுமா என்னன்னு தெரியல குழந்தைங்கனால. அது ஒரு ரீசன். மெயினாக பார்த்திங்கன்னா டாய்லெட்டெல்லாம் வந்து எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியல. அது கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்புறம் குழந்தைங்க வந்து இவ்வளோ நாள் கழித்து பார்க்கறனால அவங்க வந்து ஒரே சந்தோஷமாக ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் பழக தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம கம்பல் பண்ணி இது சொல்லி அனுப்ப முடியாது. இது எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அவங்களாலன்னு தெரியலைங்க. அதுதான் நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி ஸ்கூல் திறக்கிறது ஒன்றும் இல்லை. இன்னும் 2-3 மாதம் கழிச்சு திறந்தா. மயிலாடுதுறை மாவட்டத்தில் செண்பனார் கோவில் உள்ளிட்ட தனியார் பள்ளியில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் பெரும்பாலான மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளிகளை திறக்க சம்மதம் என கருத்து தெரிவித்துள்ளனர். அதான் பிள்ளைங்க நல்லா இருக்கும், சேஃப்டியாக இருக்கும். அந்த 8 மணி நேரமும் அந்த பிள்ளைங்க வந்து கண்ட்ரோலில் இருக்கும். வெளியில் போய் விளையாடாதுங்க. இந்த தொற்றுக்கு வந்து கிராமத்தில் பரவுறது தான். அடுத்தவங்களோட போய் பேசுவானுங்க. அதனால் அந்த தொற்று வந்து பரவ வாய்ப்பு இருக்குது. ஸ்கூலில் இருந்தால் அது அவங்க சேஃப்டியாக தான் இருப்பாங்க. நெல்லை மாவட்டத்தில் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கருத்து கேட்பு கூட்டம் காலை 10 மணி முதல் நடைபெற்றது. இதனையொட்டி நெல்லை டவுனில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர்கள் மற்றும் மாணவிகள் குவிந்தனர். அப்போது பெரும்பாலான மாணவிகள் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்றும், தாங்கள் பாதுகாப்பாக பள்ளிக்கு வந்து செல்வோம் என்றும் கூறினர். திருச்சி மாவட்டத்தில் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் பெரும்பாலான பெற்றோர் பள்ளிகளை திறக்க விருப்பம் தெரிவித்துள்ளனர். திருச்சி, மணப்பாறை, துறையூர், முசிறி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 358 பள்ளிகளில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தால் தங்களது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப தயாராக உள்ளோம் என்று பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர்.
கிளாஸ் வந்து வீட்டில் இருந்தால் அவங்க அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸ்கூல்லனா அவங்க படிக்கிறத அதை மட்டும் நோட் பண்ணுவாங்க. வீட்டில் டிவி பார்க்குறது, ஸோ செல்லை நோண்டிகிட்டு இருக்கிறதுல கண்ணும் கெட்டு போயிடும். ஸோ அதனால் படிக்க ஸ்கூல் திறக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வேண்டிட்டு இருக்கோம். அதாவது இடைவேளை விடாமல் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்குது. ஸோ பொதுவாக எல்லா குழந்தையும் ஒன்று தான் யோசித்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் அப்படி விட்ட மாட்டாங்க, பார்த்து கவனமாக இது பண்ணுவாங்க. அதே எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் நாங்கள் திறக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். தூரத்துலேருந்து வர பிள்ளைங்கள காலையில் ஒரு காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் வந்து படிச்சுட்டு அவங்க போனதுக்கப்புறம் லோக்கலில் இருக்க பிள்ளைங்க மதியானத்துக்கு மேலே வந்தாக்கா பஸ்ஸுலேயும் கூட்டம் சேராது, சாப்பாட்டு டைம்லேயும் இந்த பிரச்சனைகள் வராது. இந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொன்னேன். நான் டீச்சர்ஸ் வந்து எல்லா குழந்தைங்களையுமே பாதுகாக்க முடியாது, பேசாதன்னு சொல்ல முடியாது. பிள்ளைங்க ஒன்றா உட்காந்துருக்கு போய் டீச்சர்ஸ் வெளியே போயிட்டாவே கூட்டாக உட்காந்து பிள்ளைங்க அரட்டை அடிக்கிங்க பேசுங்க, அதை தவிர்க்க முடியாது. டீச்சர்ஸ் வந்து அவ்வளோ பிள்ளைங்களே ஃபாலோ பண்ண முடியாது. இதனால் பகுதி பகுதியாக பிரித்து வச்சாங்கனாக்கா குழந்தைங்களுக்கு நல்லது. திட்டமிட்டபடி வரும் 16ஆம் தேதி கல்லூரிகள் திறக்கப்படுமா என்பது குறித்து வரும் 12ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகளும் கல்லூரிகளும் வரும் 16ஆம் தேதி திறக்கப்படும் என அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. ஆனால் பள்ளிகளை திறப்பது குறித்து பெற்றோர்களிடம் கருத்து கேட்கப்படும் நிலையில் கல்லூரி திறப்பு குறித்தும் 12ஆம் தேதி முடிவு செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. கட்சியின் வளர்ச்சிக்காக பாஜக நடத்தும் வேல் யாத்திரைக்கு தடை விதிப்பதில் தவறு எதுவும் இல்லை என்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கடலூர் செல்லும் வழியில் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் கொரோனா பரவல் உள்ள நிலையில் பள்ளி கல்லூரிகள் திறப்பை 3-4 மாதங்களுக்கு ஒத்திவைப்பதில் தவறு எதுவும் இல்லை என்று கூறினார். அரசாங்கத்துக்கு தகவல் சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வந்ததுனால இதை அவங்க தடுப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால மக்கள் பாதுகாப்பும் பொது உடைமையின் பாதுகாப்பும் தான் நமக்கு முக்கியம். இந்த நேரத்தில் வேல் யாத்திரை என்பது அவங்க கட்சி வளர்ச்சிக்காகவும் அவங்களை தங்களை வளர்த்துக்க யூஸ் பண்றாங்க. இது மக்களுக்கோ நாட்டுக்கோ அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால அரசாங்கம் அவங்களுக்கு நியூஸ் வச்சு அவங்க தடை விதிக்கிறாங்க. அதை நம்ம தப்பா எடுத்துக்க முடியாது. சென்னை கோயம்பேடு பழ மார்க்கெட்டில் திங்கட்கிழமை அதிகாலை 3.5 மாத பெண் குழந்தையை மர்ம நபர்கள் கடத்திச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன? பெற்றோருடன் இருந்த இந்த 3.5 மாத பெண் குழந்தை அதிகாலையில் மர்ம நபர்களால் கடத்திச் செல்லப்பட்டுள்ளது. குழந்தையை கடத்தியவர்கள் யார்? விழுப்புரத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ் சத்யா தம்பதி. இவர்களது 2வது குழந்தை 3.5 மாதமான சஞ்சனா. சென்னை கோயம்பேடு பழச்சந்தையில் ஒரு வாழைப்பழ மண்டியில் கூலி வேலை செய்து வருகிறார் ரமேஷ். வாழைப்பழ மண்டி அருகிலேயே வசித்து வருகிறார். ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் வேலை செய்த ரமேஷ் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி அளவில் தனது வசிப்பிடத்திற்கு வந்து உறங்கியுள்ளார். ரமேஷ் அருகில் அவரது மனைவியும் 3.5 மாத குழந்தை சஞ்சனாவும் உறங்கிக் கொண்டிருந்தனர். அதிகாலை 5 மணி அளவில் மனைவி சத்யா எழுந்து பார்த்தபோது குழந்தையை காணவில்லை. அதிர்ச்சி அடைந்த தம்பதி அக்கம்பக்கத்தில் தேடி பார்த்தும் குழந்தை கிடைக்கவில்லை. அதையடுத்து கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் அப்பொழுது பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் ஒருவர் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காமலும் நடவடிக்கை எடுக்காமலும் அலட்சியமாக இருந்துள்ளார். இதையடுத்து ரமேஷ் தனக்கு அறிமுகமான சமூக ஆர்வலர் சிவராமன் என்பவரின் உதவியை நாடியுள்ளார். சிவராமன் உடனடியாக குழந்தையின் புகைப்படத்தை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த பதிவை வழக்கறிஞர் உள்ளிட்ட பலர் பகிர்ந்ததுடன் சென்னை காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வாலையும் இணைத்து பதிவிட்டிருந்தனர். அதை கவனித்த மகேஷ்குமார் அகர்வாலின் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் குழந்தையை தேடத் தொடங்கியுள்ளனர். ரமேஷ் இருந்த இடத்தின் அருகில் உள்ள சிசிடிவி செயல்படவில்லை. அதனால் மற்ற இடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குழந்தையை கடத்தியவர்களை தேடி வருகின்றனர். அப்பகுதியில் சுற்றித் திரியும் திருநங்கை ஒருவர் சந்தேகப்படும்படியாக 2 நபர்களை நள்ளிரவில் பார்த்ததாக தெரிவித்துள்ளார். நான் நைட்டில் தூங்குறப்ப நான் இருந்து அப்பப்போ பார்த்துக்குவேன். இத்தனை நாளாக எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி தான் அந்த மாதிரி ஆகிருக்கு. யார் மேலேயும் சந்தேகம் இல்லை. நான் யாரோ சொல்கிறதுனே தெரில. 2 பசங்க சுற்றி இருந்தாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அது கன்ஃபார்ம் என்ன ஆகல.
திருநங்கை அளித்த தகவலின் அடிப்படையிலும் போலீசார் கடத்தல்காரர்களை தேடி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத காவல் உதவி ஆய்வாளருக்கு அண்ணாநகர் துணை ஆணையர் ஜவஹர் விளக்கம் கேட்டு மெமோ அனுப்பியுள்ளார். தொடர்ந்து நம்ம ஊர்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். ராமேஸ்வரத்தில் ரயில்வே பால கட்டுமான பணிக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த விசைப்படகு கடல் சீற்றத்தால் சேதமடைந்தது. ராமேஸ்வரம் மண்டபம் இடையே புதிய ரயில் பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. கட்டுமான பணிக்காக ஏராளமான விசைப்படகுகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இன்று காலை அங்கு கடல் சீற்றமாக இருந்ததால் அலையில் சிக்கி விசைப்படகு சேதமடைந்தது. ராமேஸ்வரம் பகுதிகளில் கடல் சீற்றமாக காணப்பட்டாலும் வானிலை தொடர்பான எச்சரிக்கை இதுவரை விடுவிக்கப்படவில்லை என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முத்துசாமி என்பவருக்கு சொந்தமான நகைக்கடையில் 10 கிலோ வெள்ளி நகை மற்றும் 45 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளன. அதிகாலை நேரத்தில் கடை முன் முகமூடி அணிந்து சிலர் நிற்பதை பார்த்து கூச்சலிட்ட நிலையில் அவர்கள் இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடிவிட்டனர். தகவல் அறிந்து வந்த முத்துசாமி திருச்செங்கோடு போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். இதன் அடிப்படையில் கடைக்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரித்ததோடு சிசிடிவி காட்சிகளையும் சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் குறுங்குளத்தில் கரும்புக்கான நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறுங்குளம் பகுதியில் செயல்படும் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை நிர்வாகம் 2015ஆம் ஆண்டு முதல் 2017 வரை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்த கரும்புக்கான 27 கோடி ரூபாயை வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தீபாவளி பண்டிகைக்கு முன்பு நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி கரும்பு விவசாயிகள் ஆலை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி அருகே வேனில் கடத்தி வரப்பட்ட 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். வேப்பனஹள்ளி அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அந்த வழியாக சந்தேகத்திற்கிடமாக வந்த வேனை வழிமறித்தனர். போலீசாரை கண்டதும் வேனை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டார். பின்னர் வேனை சோதனை செய்ததில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தப்பியோடிய ஓட்டுநரை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் கவர்பனை வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டனர். மான்கள் வேட்டையாடப்படுவதாக வீரகனூர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் வனத்தை ஒட்டிய பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சந்தேகத்திற்கிடமாக சுற்றி 2 பிடித்து விசாரித்ததில் அவர்களிடம் மானின் தலை மற்றும் 5 கிலோ கறி இருந்துள்ளது. விசாரணையில் 2 பெயரும் செல்வம் என்றும் இவர்கள் மான்களை வேட்டையாடி அதன் இறைச்சியை விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. தகவல் அறிந்த வனத்துறையினர் 2 மான் கறியை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரத்தில் விஷமருந்திவிட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த பெண் மயங்கி விழுந்தார். செஞ்சியை அடுத்த அபலூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அர்ச்சனா என்பவரின் வீட்டை அவரது உறவினர்கள் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி அவர் விஷமருந்திவிட்டு ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்துள்ளார். அப்போது மயங்கி விழுந்த அவரை போலீசார் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். ஆஸ்திரேலியா செல்ல உள்ள இந்திய கிரிக்கெட் அணியில் சில மாற்றங்களை செய்து தேர்வுக்குழு புதிய வீரர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 3 ஒருநாள் 3 20 ஓவர் மற்றும் 4 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட இந்திய அணி ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது. இதற்கான அட்டவணை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள நிலையில் சில வீரர்கள் நடப்பு IPL தொடரில் காயமடைந்துள்ளதால் அவர்களுக்கு பதில் புதிய வீரர்களை தேர்வு செய்யும் கூட்டம் நடைபெற்றது. இதன்படி ஏற்கனவே அறிவிக்கப்படி 20 ஓவர் மற்றும் ஒருநாள் போட்டிகளை விராட் கோலி வழிநடத்த உள்ளார். முதல் டெஸ்ட் போட்டிக்கு பிறகு அவர் விடுப்பில் நாடு திரும்பி விடுவார் என்றும் மற்ற 3 டெஸ்ட் போட்டிகளுக்கு மட்டும் ரோஹித் சர்மா கேப்டனாக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் போட்டிகளுக்கான விக்கெட் கீப்பராக சஞ்சு சாம்சன் சேர்க்கப்பட்டுள்ளார். 20 ஓவர் போட்டிகளில் பங்கேற்க உள்ள இந்திய அணியில் வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக நடராஜன் சேர்க்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட இஷாந்த் சர்மா, வருண் சக்கரவர்த்தி மற்றும் ரித்திமான் சாகா ஆகியோர் காயம் காரணமாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். காயம் குணமடைந்து திரும்பும் பட்சத்தில் இஷாந்த் சர்மாவுக்கு மட்டும் டெஸ்ட் போட்டியில் வாய்ப்பளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம்.
பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் செட்டிக்குளம் அருகே கோழிப்பண்ணையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பெரிய வெங்காயம் மூட்டை மூட்டையாக பறிமுதல் செய்யப்பட்டது. வெங்காயத்தின் விலை கடுமையாக அதிகரித்துள்ள நிலையில் நாட்டார்மங்கலம் அருகே உள்ள கோழிப்பண்ணையில் அவை பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து அங்கு சோதனை நடத்திய அதிகாரிகள் மூட்டை மூட்டையாக இருந்த 474 டன் வெங்காயத்தை பறிமுதல் செய்தனர். அது தொடர்பாக 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, டிப்ளமோ போன்ற மருத்துவ மேற்படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நடப்பு கல்வியாண்டிலேயே மருத்துவ மேற்படிப்புகளில் 50% இடங்களை அரசு மருத்துவர்களுக்கு ஒதுக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு மருத்துவர்கள் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் அதுவரை எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். எனினும் மருத்துவ மேற்படிப்புகளில் 50% இடஒதுக்கீடு வழங்க தமிழக அரசு முடிவு செய்து கடந்த 7ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் கூறினார். இதனையடுத்து மத்திய அரசின் வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி தமிழக அரசின் நிலைப்பாட்டை பதிவு செய்து வழக்கை முடித்து வைத்தார். கொரோனா காரணமாக 18வது சென்னை சர்வதேச திரைப்பட விழா அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாற்றியமைக்கப்பட்ட தேதியின்படி பிப்ரவரி மாதம் 18 முதல் 25ஆம் தேதி வரை திரைப்பட விழா நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக சினிமா, தமிழ் திரைப்படங்கள், இந்திய பனோராமா உள்ளிட்ட 5 பிரிவுகளில் திரைப்பட விழா நடத்தப்பட உள்ளது. உலகமே கொரோனா பெருந்தொற்றால் சிக்கி தவிப்பதால் தேதியை மாற்ற முடிவு செய்துள்ளதாக சென்னை சர்வதேச திரைப்பட விழா ஒருங்கிணைப்பு குழுவான இண்டோ சினி அப்ரிசியேஷன் பவுண்டேஷனின் பொதுச் செயலாளர் தங்கராஜ் தெரிவித்துள்ளார். நடிகர் சூரி தொடர்ந்த பண மோசடி வழக்கில் விஷ்ணு விஷாலின் தந்தையும் முன்னாள் டிஜிபியுமான ரமேஷ் குடவாலா தனது முன்ஜாமீன் மனுவை வாபஸ் பெற்றுள்ளார். தயாரிப்பாளர் அன்புவேல் ராஜனும் ரமேஷ் குடவாலாவும் நிலம் தருவதாக கூறி 2 கோடியே 70 லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்துவிட்டதாக நடிகர் சூரி புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிந்து மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் விசாரித்து வரும் நிலையில் முன்ஜாமீன் கோரி ரமேஷ் குடவாலாவும் அன்புவேல் ராஜனும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் ரமேஷ் குடவாலா தனது மனுவை வாபஸ் பெற்றுள்ளார். மேலும் தயாரிப்பாளர் அன்புவேல் ராஜன் முன்ஜாமீன் மனு தொடர்பாக நவம்பர் 26ஆம் தேதிக்குள் பதிலளிக்க மத்திய குற்றப்பிரிவுக்கு நீதிபதி நிர்மல்குமார் உத்தரவிட்டார். மோசடி செய்ததாக கூறப்படும் பணம் கிடைத்தால் போதுமா அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமா என சூரி தரப்பிடம் நீதிபதி வினவினார். அப்போது பணம் கொடுத்தால் மட்டும் போதும், நடவடிக்கை தேவையில்லை என சூரி தரப்பில் கூறப்பட்டது. கேரள தங்க கடத்தல் வழக்கில் ஸ்வப்னா சுரேஷிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த கொச்சி முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து கேரளாவுக்கு 30 கிலோ தங்கம் கடத்திய வழக்கில் ஸ்வப்னா சுரேஷை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் கேரள முதலமைச்சரின் முதன்மை செயலாளர் சிவசங்கரிடமும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. அண்மையில் ஆஜரான சிவசங்கர் தனது பிறந்த நாளுக்காக 3 ஆண்டுகளாக ஸ்வப்னா ஐபோன், லேப்டாப் உள்ளிட்டவற்றை பரிசளித்ததாக கூறியுள்ளார். இது தொடர்பாக விசாரணை நடத்த அமலாக்கத்துறையினர் அனுமதி கோரியிருந்தனர். இதனையடுத்து செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் ஸ்வப்னாவிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். தமிழக பாஜக சார்பில் 3வது நாளாக நடத்தப்பட்ட வேல் யாத்திரையின் போது பாஜக தலைவர் மற்றும் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையத்தில் தடையை மீறி 3வது நாளாக வேல் யாத்திரை நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் எல் முருகன், துணைத் தலைவர் அண்ணாமலை, மாநில செயலாளர் KT ராகவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். பின்னர் எல் முருகன் மற்றும் யாத்திரையில் பங்கேற்ற அனைவரும் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். இதேபோன்று காஞ்சிபுரம் சங்கர மடத்திலிருந்து பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் H ராஜா வேல் யாத்திரையை துவங்க முயற்சித்தார். அவருடன் 500க்கும் மேற்பட்ட தொண்டர்களும் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் சென்றனர். இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு போலீஸ் வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டனர். தமிழகம் மீட்போம் எனும் தலைப்பிலான 2021 தேர்தல் சிறப்பு காணொலி காட்சி மதுரை நிர்வாகிகள் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் சிறப்புரையாற்றுகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அன்றைய அறம் வளர்த்த பாண்டிய மன்னர்களின் ஒருமித்த இளவல் மாதிரி கம்பீரமாக காட்சியளித்தார் தேவர் திருமகன் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் பாராட்டப்பட்ட பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய குரு பூஜை நிகழ்ச்சிகளில் கலந்துகிறதுக்காக நான் வந்தேன். பசுமன் தேவர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும், ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில தொடர்ந்து இருந்தாலும், திராவிட இயக்கத்துக்கும் அவருக்கு ஆழமான நட்பு இருந்துச்சு. 1962 தேர்தல் நேரத்தில் அண்ணாவின் தூதுவராக
மதுரை தலகர்த்தர்களில் ஒருவராக விளங்கிய அண்ணன் SS தென்னரசு அவர்கள் பசுமன் தேவர் அவர்களை சந்திச்சப்போ எல்லா கட்சிகளும் தலைவர் தொண்டனு பலம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுக மட்டும் அண்ணன் தம்பின்னு சகோதர பாசத்தோடு கட்சி நடத்துறீங்க என்று வியப்போடு கேட்டவர் தேவர் அவர்கள். திருச்சியில தீரராக விளங்கிய அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் பசுமன் தேவர் அவர்களை ஒரு முறை சந்திச்சிருக்கார். அப்போ தேவர் அவர்கள் இந்த நாட்டை ஒரு நாள் உங்க அண்ணாதுரை தான் ஆள போறாருன்னு சொல்லி இருக்கிறாரு. எப்படியே நீங்க இதை சொல்றீங்க அப்படின்னு அன்பில் அவர்கள் ஆச்சரியத்தோடு தேவரிடத்தில் கேட்டிருக்கிறார். ஆமா, நான் தான் சொல்றேன். இன்றைய அரசியல்வாதிகளில் இத்தனை பொறுமைசாலியான ஒருவரையும் காணோம்னு தேவர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். இத தேவர் அவர்கள் மறைந்த அன்று நடந்த இரங்கல் கூட்டத்தில் சொல்லி அழுதார் அன்பில் அவர்கள். 1963ஆம் ஆண்டு தேவர் அவர்கள் நிறைவேறிய போது அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் அன்றைக்கு கழகத்தில் இருந்த MGR அவர்களும் SSR போன்றவர்களும் பசும்பொன்னுக்கு வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. தமிழகம் மீட்போம் எனும் காணொலி காட்சி வாயிலான சிறப்பு கூட்டத்தில் தற்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்து மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் Facebook, Twitter மற்றும் YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பார்க்கவும். 5 மணி செய்திகள் பவர்ட் பை